என்ன கேட்டால் அவர் போனது நல்லது, இல்லைன்னா அசம்பாவிதங்கள் நடக்கும். வேற ஒரு கட்சின்னா மலர் மாலை கொண்டு வர சொல்லுவாங்க, மலர் மாலை வைப்பாங்க, அஞ்சலி கூட்டம் நடத்துவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்வாங்க. அதை தம்பி விஜய் விரும்பல. நான் போறேன், விளைவுகள் என்னன்னு தெரியாது அப்படின்னு அவர் போயிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த காயம்பட்டவர்களுக்கு, மரித்து போனவருடைய குடும்பத்திற்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார், தக்க துணையாக இருக்கிறார். அவர்களுடைய சுகதுக்கத்தை தீர்மானிப்பதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். அவருடைய கட்சியில இருக்கிற வில்சன் என்று ஒருவர், ஒரு கல்லூரியினுடைய தாளாளர், கரூருக்கு சென்று அந்த 41 வீட்டுக்கும் சென்று 41 வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்து, திங்கள் தோறும் 5000 ரூபாய் என்று அறிவித்து முதல் கட்ட தொகையும் கொடுத்து, மாதந்தோறும் இந்த ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு வரும் அவர்களிடத்துல வங்கி கணக்கையும் வாங்கி கொண்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொடுத்து, எப்போது வேண்டுமானாலும் என்னை நீங்கள் நாடுங்கள் என்று எந்த கட்சியிலாவது இப்படி ஒரு பர்சனாலிட்டியை நான் இதுவரைக்கும் பார்க்கல. அவருக்கு பேர் வில்சன், ஒரு கல்லூரியின் தாளாளர். 41 பேர் குடும்பத்தை அவர் தத்தெடுத்திருக்கிறார்.